அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இன்றைய ஜும்மா உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த கஞ்சத்தனம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும், அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதையும், எப்படி பொருளாதாரத்தை திரட்டக்கூடாது, அதை எப்படி செலவு செய்யக்கூடாது என்பதையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இந்த பொருளாதாரத்தில் நம்ம சம்பாதிக்கிற முறைகளில் எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். திருட்டு கூடாது, லஞ்சம் வாங்கிறது கூடாது, வட்டி வாங்கிறது கூடாது, பிறருடைய பொருளை அபகரிப்பது கூடாது என்றெல்லாம் பொருளாதார முறைகளில் எதெல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனால் இந்த பொருளாதாரத்தில் இஸ்லாம் இன்னொரு விஷயத்தை சொல்லுது. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்தில் தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும். உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும், சமூக பணிகளுக்கும், சமுதாய போராட்டங்களுக்கும் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் அடிப்படையான தேவைகளுக்கு கூட செலவழிக்காத கஞ்சத்தனம் கொண்டவர்களாக பலர் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம இடத்துல சில பேர் வேலை பார்ப்பார்கள். வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி கூலி தரணுமா இல்லையா? கடுமையாக வேலை வாங்கி கொண்டு எப்படி ஒருத்தரை வேலை வாங்கலாம் என்று யோசித்து வேலை வாங்கி கொண்டு சம்பளம் கொடுக்கும்போது, கூலி கொடுக்கும்போது செய்கிறது கையை பிடிச்சி கொடுக்குறது. அவன் எவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்கானா, மற்ற இடத்துல வேலை பார்த்தால் அவனுக்கு என்ன சம்பளம் கிடைக்கும் என்றெல்லாம் நினைத்து பார்க்காமல் வேலைக்காரர்களுக்கு கூலி கொடுப்பதில் கஞ்சத்தனம் செய்கிறத பார்க்கணும். சில ஜமாத்துகள், சில அமைப்புகள், கட்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்றெல்லாம் நடத்துவார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான ரூபாய் நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம், கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படிம்பாங்க. அந்த மேடையில் பேச வந்த பேச்சாளருக்கு என்ன போக்குவரத்து கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, 500 ரூபா போக்குவரத்து கொடுத்தோம், இல்லை 1000 ரூபா கொடுத்தோம்பாங்க. அப்போ கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து ஒரு மாநாடு நடத்திவிட்டு ஒரு மார்க்க பேச்சாளர் வர்றாரு, ஒரு சமுதாய பேச்சாளர் வர்றாரு. அவர் இதற்காக வேண்டிய தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். வேற அவருக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லை. இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒருத்தர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவர் பிரச்சாரம் செய்யும் பொழுது அவருக்கு கூட ஒரு 500,000 கொடுக்குறதுல கூட என்ன செய்கிறாங்க, கஞ்சத்தனம் செய்கிறத பார்க்கணும். பெரும் பேச்சாளர்களுக்கு சில பேர் கரெக்டாக கொடுத்துருவாங்க. சின்ன சின்ன பேச்சாளர்கள் வருவார்களே ஆனால் அவங்களுக்கு போக்குவரத்து கொடுக்குறதுல கூட கஞ்சத்தனம் செய்கிறத பார்க்கணும். எழுதப்படாத ஒரு விதியாக பார்க்குறோம். தமிழகத்தில் சில பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பள்ளிவாசலுக்கு வேலை பார்க்க வருவாங்களே, இமாமா இருப்பார். இமாமுடைய சம்பளம் எவ்வளோ? சுன்ன ஜமாத்தாக இருக்கட்டும், தௌ ஜமாத்தாக இருக்கட்டும், எந்த ஜமாத்தாக இருக்கட்டும், இமாமா வரக்கூடியவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு? 10,000. நிறைய இடங்களில் 10,000, 12,000, 15,000. இந்த காலத்தில் விலைவாசி விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. ஒருத்தர் இமாமா இருக்கிறாருன்னா அவர் பொண்டாட்டியோட மட்டும் தான் இருப்பாரா? அவருக்கு அம்மா தான் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க. அவர் பலருக்கு கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். அவருக்கு தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். பிரசவம் பார்க்க வேண்டிய பிள்ளைக்கு பிரசவம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். நோய் நொடிகள் வரும். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குல்ல. இந்த 10,000 வைத்து கொண்டு வருகிறதா செய்ய முடியுமா? போங்களான்னு தூக்கி போட்டு எத்தனை பேர் செய்கிறாங்க. வேலையை பார்ப்போம், ஒரு வியாபாரத்தை பார்க்க போயிடுவோம், வேற ஏதாவது தொழில் செய்யறதுக்கு நம்ம பார்ப்போம் என்று உலமாக்கள், மார்க்கத்தை படித்தவர்கள் வியாபாரத்தை நோக்கி, தொழிலை நோக்கி செல்வார்களே. ஆனால் இந்த கல்வி அவங்களோட மறைஞ்சு போயிருமா இல்லையா? இப்போ கல்வி மக்கள் மத்தியில் போய் சேரணும், மற்றவர்களுக்கு சரியான நேரத்தில் தூய நடத்தணும், பாங்கு சொல்லணும். இதற்காக வேண்டி அவர்கள் இந்த வேலை வெட்டிக்கு போகாமல் இங்கே இருக்க வேண்டுமே ஆனால் அவங்களுக்குரிய அந்த முறையான ஊதியத்தை கொடுக்கணுமா இல்லையா?
அதில் கஞ்சத்தனம் பண்ணுறதை என்ன செய்கிறோம், நிறைய பார்க்குறோம். அதே மாதிரி வந்து சிலர் பார்த்தீங்கன்னா தனக்கோ தன்னுடைய குடும்பத்தினரோ கூட செலவு பண்ணுறதுக்கு பயப்படுவார்கள். அது கூட என்ன செய்ய மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு டீ கூட வாங்கி குடிக்க மாட்டோம். ஏன்னா அடுத்தது வாங்கி தரணும்ல, எவ்வளோ டீ குடிக்கும்போது யாராவது வந்துட்டா, அதனால் கடையில் ஒரு டீ கூட வீட்டில் வந்து என்ன செய்வான், ரொம்ப தூரத்துலேருந்து டிராவல் பண்ணி வந்து டீ போட்டு போய் வர்றேன் இப்படி சொல்லிட்டு வர்றாங்கலாம் இருக்குது. அப்போ கடையில் ஒரு டீ கூட குடிக்க நல்ல ட்ரெஸ்ஸு போட மாட்டான், நல்ல நல்ல செல்வ இடத்தை கொடுத்துருப்பான், நல்ல நிறைய சொத்து பத்துக்கள் இருக்குது, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி போட வேண்டியதானே. அப்போ தன்னையை கூட கவனித்துக்கொள்ளாத அளவுக்கு அப்படியெல்லாம் வந்து கஞ்சத்தனமாக இருக்கிறத பார்க்கணும். பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு பரப்பக்கூடாது என்பதையெல்லாம் விலகி வைத்திருக்கிற நம்ம இந்த கஞ்சத்தனம் கூடாது, இது ஒரு பாவம் என்பதையும் நம்ம விளங்காமல் இருக்கணும். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா கஞ்சத்தனத்தை எதை சிக்கனம் நினைக்கிறாங்க. சிக்கனமாக செலவு பண்ணுறோம், பயந்து செலவு பண்ணுறோம், இதில் என்ன தப்பு இருக்குது, இதை ஒரு தலைப்பாக்குற அளவுக்கு இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கஞ்சத்தனம் வேற, சிக்கனம் வேற. சிக்கனம் இருக்க வேண்டியதாக எது தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடாது, அது ஆடம்பரமாகவும் அனாவசியமாகவும் போயிடும். ஆனால் தேவைக்கு செலவு பண்ணணும்ல, தேவைக்கு கூட செலவு பண்ண கஞ்சனா இல்லையா. இந்த கஞ்சத்தனை என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய காரியம் என்பதை திருமறை குர்ஆன்லையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள்லையும் நிறைய நம்ம பார்க்கலாம். கஞ்சத்தனம் ஒரு முஸ்லிம்கிட்ட, ஒரு மனிதன்கிட்ட இருக்கவே கூடாத ஒரு விஷயம் இந்த கஞ்சத்தனம். இவர்களால் கஞ்சத்தனம் உடையவர்களால் எந்த பணியும் நடக்காது, அது நிரந்தரமாக நடக்காது, அப்படி ஆயிடும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வகாலத்தில் யஹூது யதுல்லாஹி மக்லூலா, யூதர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய கை மூடப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் வந்து கஞ்ச போய அவன் வந்து தாராளமாக கொடுக்க மாட்டான் இப்படின்னு யூதர்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வை வந்து கஞ்சனாக சித்தரித்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த யூதர்கள் அல்லாஹ்வுடைய கை மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். உள்ள தைதி அவங்களுடைய கைகள் தான் மூடப்பட்டிருக்கிறது. வல்லுயிமு பிமா காலு, இப்படி அவர்கள் சொன்னதன் காரணத்தினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். வல் எதாகு மபுசுத்தானி இன்பிபு கைவயசா, அல்லாஹ்வுடைய ரெண்டு கைகளுமே விசாலமாக இருக்கிறது, திறந்திருக்கிறது. நாடியவர்களுக்கு நாடிய வகையில் அல்லாஹ் செலவு செய்கிறான். தேவையான யாருக்கு எவ்வளோ தேவைன்னு அல்லாஹ் செய்கிறான், விரும்பின அளவுக்கு அல்லாஹ் கூப்பிடான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல தன்னை கஞ்சன்னு சொன்னதை கடுமை அல்லாஹ் கோபப்படுறான். யாருடைய கையில் கூறப்பட்டிருக்கிறது, விசாலமானவன், வாரி வழங்கக்கூடிய வல்லல், அப்படிப்பட்ட என்னை பார்த்து நீ சொல்றேன் என்று அல்லாஹ் செய்கிறான். அல்லாஹ்வை கஞ்சன் என்று ஒரு கெட்ட பண்பு அல்லாஹ்வோடு போய் சேர்த்ததுனால இவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள் என்று இந்த கஞ்சத்தனத்தை கெட்ட பண்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குமே ஆனால், இது சிக்கனமாக இருக்குமே ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து பாதுகாப்பு தேடுவாங்களா? பல விஷயங்கள்லேருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடும் பொழுது யாரெல்லாம் கஞ்சத்தனத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று இதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் புகுலி, இறைவா கஞ்சத்தனத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வவுதுபிக்க மினல் ஜுபுனி, கோழைத்தனத்திலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வவுதுபிக்க மின்னன் உரத்தையில் ஆறுதலை உம்மூர், தள்ளாத வயது வரைக்கும் வாழ்வதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வவுதுபிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வவுதுபிக்க மின் அஸாபில் கபூர், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள்ல இருந்தும் கபூருடைய வேதனையிலிருந்தும் உங்ககிட்ட பாதுகாப்பு தேடுறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாடம் தன்னுடைய பிரார்த்தனையில் என்ன செய்வாங்க, கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம்னா, இந்த துவாலை நம்ம செய்கிற வாழ்க்கையில் யாரெல்லாம் இந்த கஞ்சத்தனம் வரக்கூடாது, இந்த மாதிரி வாரி வழங்கக்கூடிய வல்ல நான் இருக்கணும், நீ எனக்கு நிறைய கொடு, நான் பல பேருக்கு கொடுக்கணும் என்று கேட்குற அளவுக்கு என்ன செய்யணும், நம்மளை வெப்பப்படுத்திக் கொள்ளணும். இந்த கஞ்சத்தனை என்பது ஒரு மனிதன்கிட்ட, ஒரு முஸ்லிம்கிட்ட இருக்கவே கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பல சந்தர்ப்பங்களை சொல்கிறார்கள். ஒரு தடவை பனு சலமா என்ற ஒரு கோத்திரம் இருந்தார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. வந்து அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சில கேள்விகளை கேட்குறாங்க, அல்லது அவங்க வேற ஒரு தேவைக்கான சூழலை வந்திருக்கிறாங்க. வந்துட்டு அவங்க திரும்பி போகும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, மண் செய்யறதுக்க முடியும், இப்போ உங்கள் தலைவரை யார் இருக்கிறா எப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சகாபாக்கள் சொல்கிறாங்க, ஜத்து பின் கைஸுங்கிறவர் தான் தலைவராக இருக்கிறாரு, ஆனால் வலாக்கின் தான் நுபகிலு, அவரை வந்து கஞ்சத்தனமுடையவராக நாங்கள் பார்க்குறோம். நல்லா இருந்தால் தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் தான், ஆனால் அந்த கஞ்சத்தனம் அவர்கிட்ட இருக்குது, ஒரு கெட்ட பண்பு அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, வாயுதாயின் அதுவும் புகழி, இப்போ கஞ்சத்தனத்தை விட ஒரு நோய் இருக்குதா, இனிமேல் அவர் உங்களுக்கு தலைவராக இருக்க வேணாம். கஞ்சத்தனம் உள்ள ஒரு ஆள் தலைவராக இருந்தாருன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை செலவு பண்ணணும்ல,
தேவையுடையவர்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். இவர் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. எக்கடு கட்டு போனாலும் என்ன செய்வாரு, இவர் வேடிக்கை பார்த்து காசு பணத்தை எண்ணி வச்சுட்டு இருப்பாரு. இவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? இவர் தலைவராக இருக்க வேண்டாம். வழக்கின் செய்திருக்கும் அமர்முல் ஜம்முவை நீங்க தலைவரை வச்சுக்கிறீங்க என்று நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கஞ்சத்தனங்கிற ஒரு நோய், இது ஒரு தலைவர்கிட்ட இருக்கக்கூடாத ஒரு பண்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. இந்த கஞ்சத்தனம் உடையவர் தலைவராக இருப்பதற்கு தகுதி இல்லைங்கிற அளவுக்கு அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கஞ்சத்தனத்தை கண்டிக்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த துலுமை அநியாயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்னல் துலுமாத்தும் யௌமல் கியாமா, அநியாயம் செய்வது என்பது மறுமையில் பல இருள்களாக காட்சி தரும். அநியாயம் செய்யக்கூடாது, யாருக்கும் கூட செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் என்ன அதை தொடர்ந்து சொல்றாங்க. வந்த குசுப, நீங்கள் கஞ்சத்தனத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன சுப அகலக்க மண்கான கபலக்கும், இந்த கஞ்சத்தனம் தான் உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்களை அழித்து நாசமாக்கியது. இந்த கஞ்சத்தனம் அவங்ககிட்ட வந்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, ரத்த ஆறை ஊட்டினார்கள். யாருக்கும் எதையும் கொடுத்துடக்கூடாதுன்னு செஞ்சாங்க. இதனாலே அவர்களுக்கு மத்தியில் சண்டை நடந்தது. ஹராம்களை எல்லாம் ஹலாலாக ஆக்கினார்கள் என்று கஞ்சத்தனத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயத்தை அழிச்சிருச்சு, உங்களே அழிச்சு நாசமாக்கிறோம் இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கூட பார்க்கலாம், எத்தனை பேர் செய்கிறாங்க. இங்கே உள்நாட்டில் சம்பாதித்து இங்கே சேர்க்கிறது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் போய் முதலீடு செய்கிறார்கள். முதலீடு செஞ்சு எதில் முதலீடு பண்ணுறாங்க, அவன் ஒரு கஞ்சாவை கூட பிஸ்னஸ் பண்ணுவான். அதில் போய் செய்கிறாங்க, சேருங்கிற பேரில் அதில் போய் சேர்க்கிறார்கள். அவன் சாராயத்தை விற்கிறானா, கஞ்சா விற்கிறானா, என்ன விற்கிறான்னு தெரியாமல் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, காசு பணம் தான் முக்கியம். இந்த காசு பணத்தை யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, நல்ல வழிகளில் செலவிடக்கூடாது என்று தன்னுடைய பொருளாதாரத்தை சேமிப்பதற்காக அவங்கள வைத்துக் கொள்வதற்காக என்ன ஹராமா இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு அதை ஹலாலாக்கிறதுக்கு ஏதாவது பத்துவா கிடைக்குமா என்றெல்லாம் தேடி அலையிறது என்ன செய்யணும், இன்னைக்கு பார்க்கணும். சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த கஞ்சத்தனத்தை மற்றவங்க தூண்டுவாங்க. அவனும் கஞ்சனா இருப்பான், அடுத்தவன் கொடுக்குறது இவனுக்கு பிடிக்காது, இவனுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். நம்ம எனக்கு கொடுக்க எல்லாம் தேவைப்பட்டு என்ன செய்யணும், நம்ம வாங்கிக்கிறேன்னு. ஆனால் அடுத்தாள் கொடுத்தாலும் செய்கிறது, அது எப்படி அவனை கொடுக்குறது, இப்படியே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நாசமாக இருவீங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுறேன், ஓட்டாண்டி ஆயிடுவீங்க, அதனால் கொடுக்காதீங்க. இப்படி கஞ்சத்தனத்தை ஏவுறதையெல்லாம் பார்க்கணும். இந்த கஞ்சத்தனங்கிற நல்ல விஷயமா இது? கொடுக்குறனால ஒரு ஆளுக்கு அழிவு ஏற்பட்டுமா? கொடுக்குறனால கொடுக்காம இருக்கிற நன்மை அவருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா எக்ஸப்பட் நல்லதீங்க எபுகளும் நம்ம ஆத்தாகுள்ளாரும் சொல்லி அல்லாஹ் வழங்கி இருக்கிற அற்புடையவை யாருக்கும் கொடுக்காம அதில் கஞ்சத்தனம் பண்ணுறாங்கல்ல, அதை அவர்கள் நல்லது என்று நினைக்க வேண்டாம். ஓ கைரல்லவும், அது அவர்களுக்கு நல்லது என்று நினைக்க வேண்டாம். பல்ஹுவ ஷர்ருலஹும், அது அவர்களுக்கு தீங்குதான். யுத்தம் கூட மா பகிலும் யௌமல் கியாமா, எதில் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதை கொண்டே மறுமை நாளையில அவர்கள் கழுத்துகள் நெருக்கப்படுவார்கள். இப்படி நல்ல செய்யறான், கஞ்சத்தனம் பண்றாங்கல்ல, இந்த காசு பணம் இதெல்லாம் மறுமையில் அவருடைய கழுத்துக்களை நெருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு விளக்கமா சொல்றாங்க. மன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு, யார் அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்திருந்து அதுல இருந்து ஜக்காத்தை கொடுக்காம இவன் கஞ்சத்தனம் பண்றானோ, முஸ்ஸில லஹு யௌமல் கியாமத்தி சுஜான் அக்ரானஹு சலிமத்தான், அது அந்த பொருள்களை நம்ம சேர்த்து வச்ச செல்வம் இருக்குதுல்ல, நாங்கள் போடுறோம் நிலம், இது எல்லாமே குட்டிய விஷமுள்ள பாம்பாக அவனுடைய கழுத்தை சுற்றி கொள்ளும். அவனுடைய நெற்றியில 2 கரும்புள்ளிகள் இருக்கும். அது அவனுடைய தாடையை பிடித்து கொண்டே சொல்லும், ஆன மாளுக்க வான கண் சுக்க, நான் தான் நீ சேர்த்து வைத்த செல்வம், நான் தான் நீ சேர்த்து வைத்த புதையல் என்று அது மறுமையில அவனை தீண்டு கொண்டிருக்கும் என்று யார் உரிய முறையில் ஜக்காத்து கொடுக்காம இந்த செல்வத்தை சேமித்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்களோ, கஞ்சத்தனம் பண்ணுகிறார்களோ, இவர்கள் அவனுடைய செல்வம் பாம்பு உருவத்தில் அவனுடைய கழுத்துக்களை சுற்றி கொண்டு அவனை தீண்டிக் கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. யார் அல்லாஹ் வழங்கிய அற்புடைகள் விஷயத்தில் கஞ்சத்தனம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அதை கொண்டே கழுத்துகள் நெரிக்கப்படுவார்கள் என்ற வசனத்தை செய்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க. இப்போ நமக்கு தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கோ, நம்முடைய குடும்பத்தினருக்கு தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கோ, சமூக பணிகளுக்கு கொடுக்குறதுக்கோ, போராட்டங்கள் கொடுக்குறதுக்கோ நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு காலத்தில் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யபுகுன நாஸின் புகழி, யார் கஞ்சத்தனம் செய்து அடுத்தவர்கள் கஞ்சத்தனத்தை ஏவுகிறார்களோ, வெட்டு மூலம் ஆத்தாகுள்ளாமல் பல்லி அல்லாஹ் வழங்கிய அற்புடைகளை மறைக்கிறார்களோ, வாழ்த்ததினாலில் காத்திரியில் அல்லாஹ்வும் மொழியினான். இப்படிப்பட்ட காவிர்களுக்கு இழிவான வேதனையை மறுமையில நம்ம தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். இப்படின்னு அல்லாஹ் செய்யறான். இவர்கள் காவிர்கள் நன்றி கிட்டவர்கள்,
கொடுக்காதவங்க எல்லாம் கொடுத்துருக்கும் பொழுது நீ கொடுக்குற கொண்ட என்ன கேடு வந்துருச்சு. இந்த மாதிரியான நன்றி இட்டவர்கள் இறை மறுப்பாளர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனை இருக்குது. கஞ்சத்தனம் செய்யவும் கூடாது, அது அடுத்த ஆளுக்கு ஏவும் கூடாது என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் செய்யணும். கஞ்சத்தனத்தை கண்டிக்கலாம். எந்த அளவுக்குனா கஞ்சத்தனம் என்பது ஒரு மோசமான பண்பு. அதனால மனிதன் எப்படியெல்லாம் கண்ணியத்தை இழக்கிறான்னு பாருங்க. இப்போ ஒரு கணவன் இருக்கிறாங்க. கணவன் அவன்கிட்ட அனுமதி கேட்டு தான் ஒரு பெண்ணை வெளியே போறாங்க, பள்ளிவாசலுக்கு போறதா இருந்தால் கூட கணவனுடைய அனுமதி பெற வேண்டும்னு மார்க்கம் சொல்லுது. ஆனால் அந்த கணவன் ஒரு நேரத்தில் மட்டும் அந்த ஒரு கிரேட்லேருந்து இறங்கணும். கணவன்கிட்ட கேட்டு தான் வெளியே போகணும், கணவன்கிட்ட கேட்டு தான் செய்யணும், எல்லா காரியங்களையும் ஒரு பெண்ணை செய்யணும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு மட்டும் ஒரு பெண்மணி வர்றாங்க, ஹிந்து என்ற ஒரு பெண்மணி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவர் அபூ சுஃபியான் ரொம்ப நல்ல மனிதராக இருக்கிறாரு, ஆனால் பாக்கெட்லேருந்து வெளியே எதுவும் வரமாட்டேங்குது. இவர் நான் இப்போ என்ன செய்யறது, தேவைக்கு நான் என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கு தெரியாமல் எடுத்துக்க. உணவு தேவைக்காக வேண்டி தெரியாமல் எடுத்துக்கிட்டா அவர் லட்சக்கணக்கில் வச்சிருப்பார், அதை எடுத்துக்கூடாது. பேங்கில் உள்ள இல்லத்தை காலி பண்ணிடக்கூடாது. சாப்பாடு தேவைக்கு உனக்கு உன் பிள்ளைகளுக்கு அடிப்படை தேவை இருக்கும்ல, அதுக்கு கூட ஒருத்தர் செலவழிக்கிறா அந்த கஞ்சன்ட்ட கேட்க வேண்டிய தேவையில்லை, நீ தெரியாமல் எடுத்துக்க. கணவனுடைய அனுமதி பெற்று தான் பள்ளிவாசலுக்கு போகணுங்கிற அளவுக்கு கணவனுக்கு கிரேடை கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதர், கணவன் கஞ்சனா இருந்தால் அவனுக்கு அவன்கிட்ட கேட்கணுங்கிற தேவையில்லை, உனக்கு தேவையானது எடுத்துக்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, ஒரு ஆணுடைய இந்த கிரேடை போதோ இல்லையா, நம்முடைய அந்த தகுதியை விட்டு நம்ம இறங்குறோமா இல்லையா? அதனால கஞ்சத்தனம் என்ன செய்யக்கூடாது, நம்மகிட்ட இருக்கவும் கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், காரூன் என்று ஒருத்தர் இருந்தான். அவனுடைய அந்த கஜானாவுடைய சாவி இருக்குல்ல, கஜானாவை திறக்கிறக்குள்ள சாவி, அதை பலம் வாய்ந்த பல பேர் தூக்கிட்டு போடுங்கிறான் அல்லாஹ். அந்த மாதிரி செல்வம் உலகத்தில் அவனுக்கு வழங்கப்பட்ட மாதிரியான செல்வம் வேறு யாருக்கு வழங்கப்பட்டிருக்காரு? அவ்வளவு செல்வம் வழங்கப்பட்ட அந்த காரூன்ட்டு மக்கள் சொல்றாங்க, ஒன்று தகுதியுமா ஆத்தாக்கல்ல அவன் காரல் ஆக்கிறான். அல்லாஹ் உனக்கு கொடுத்ததுல மறுமை வீட்டை தேடிக்க, இல்லை உலகத்துக்கு நீ வச்சிருக்கிற, உலகத்தில் எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணிட்ட, உன் பிள்ளைகளுக்கு மனைவிக்குன்னு இல்லாமல் நீ வாழ்றதுக்கு உன் பரம்பரையா உன் பரம்பரை வாழ்றதுக்கு நீ சேர்த்து வச்சுட்ட. மறுமை நாளையில் நீ நல்லா இருக்கணும்ல, அங்கே சொர்க்கத்துக்கு போடும்ல, அதுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்க, அதுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணு. வலா தன்ச நசீபகம் என துன்யா, இந்த துன்யாவுடைய கடமையை நீ மறந்துடாத. வா அசின்கம் அசனல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உனக்கு எப்படி நன்மை செஞ்சிருக்கிறாரோ நீனு அப்படி மக்களுக்கு நன்மை செய். அல்லாஹ் உனக்கு நல்லா வச்சிருக்கிறான்ல, நல்ல காசு பணம் கொடுத்துருக்காங்க, ஏதாவது கஷ்டமா ஒரு பிரச்சனையா, நீ மக்களுக்கு என்ன செய்ய, நல்லது செய் என்று அவங்க சொல்றாங்க. ஆனால் என்ன செய்யறான், அவன் கேட்கல, இது என்னுடைய அறிவுனால் என்னுடைய உழைப்பால் என் முயற்சியால் இது வந்துச்சு இப்படின்னு ஆணவம் கொண்டு அழுந்தான். கடைசியில் அல்ல என்ன பண்ணா, கொடுத்து பார்த்தவன் தரலையா, கசப்பனாபிகை ஒரு காரியில் அவனை அவனுடைய வீட்டை அவனோட பூமியில புதைய செய்தோம் அப்படிங்கிறாங்க. அவன் வீட்டில் இருக்கிற நிலைமையில அப்படியே வீட்டை உள்ள நின்றான்ல, பூமியை பிளந்து அவன் வீடை உள்ள அமைக்கிட்டான்ல. அப்போ அல்ல என்ன செய்வான்டா, கொடுக்க சொல்லுவான். சில பேருக்கு என்ன செய்வான்ல, ஒரு ஆண்டு நம்ம சொல்றோம் 10 லட்ச ரூபா உனக்கு தர்றேன், 5 லட்சம் நீங்கள் வச்சுக்கிறீங்க, ஒரு 5 லட்சம் இந்த ஆள் கொடுத்துருங்க இப்படிங்கிறோம். கொடுத்ததுல கொடுக்குற என்ன கஞ்சம் தரும், கொடுக்க சொல்கிறான். அல்ல என்ன செய்யறான், நம்ம கொடுத்துருக்குறான்னு நமக்கு மட்டுமா கொடுத்துருக்குறான். நம்மளை சுற்றி எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், நம்மளை சுற்றி எத்தனை நல்ல காரியங்கள் நடைபெறணும். அப்போ அதுக்காக வேண்டி அல்ல கூடுதலாக கொடுத்தா மனுஷன் செய்கிறாருன்னா, நான் கொடுக்க மாட்டேன், கஞ்சத்தனம் பண்ணுவேன் இப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் இது. இதை இந்த மாதிரி ஒருத்தர் செய்தால் அல்லாஹ்வுடைய அழிவு அவருக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுறான். எந்த அளவுக்குலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கஞ்சத்தனத்தை கண்டிக்கிறாங்கன்னா, பெண்கள்கிட்ட இந்த பண்பு இருக்கும். சில பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தூரமான இடத்துக்கு போக வேண்டி வரும், போயிட்டு வந்து செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க. இப்போ பனி காலமாக இருக்குது, கடுமையான வெயிலாக இருக்குது, ஆனால் என்ன செய்வாங்க, போன ஆட்டோக்கு 100 ரூபா ஆகுமே இப்படி நினச்சி கஞ்சத்தனம் பண்ணக்கூடிய ஆளுகள் இருக்கலாம். ஒரு தேவைக்கு செலவு பண்ணணும்ல. அப்போ இந்த மாதிரி கஞ்சத்தனம் இருக்கலாம் பண்ணிக்கிட்டா அல்லாஹ்வுடைய தூர் காலத்தில் அஸ்மார் இல்லாதவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதே மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப கஞ்சத்தனம் அவங்ககிட்ட இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க கஞ்சத்தனம்னா அவங்க நல்ல காசு பண்ண இருந்து கஞ்சத்தனம் பண்ணலை, ரொம்ப வறுமையில் இருக்கிறார்கள். அவங்களும் அவங்களுடைய கணவரும் ரொம்ப வறுமையில் இருக்கும் பொழுது அவங்க கஞ்சத்தனம் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, வலா துசி வயுசில்லா உழைக்க, அஸ்மாவே நீ முடிச்சு வச்சுக்கிறாத, அல்லாவும் அப்புறம் சுருக்கி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். சுருக்காத, தாராளமாக தேவைக்கு செலவு பண்ணு, நீ கணக்கு பார்த்து செலவு பண்ணாத, நீ என்ன செய்ய, தேவையான விஷயங்களுக்கு தாராளமாக செலவு பண்ணு, இல்லாட்டி அல்லாவும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ கொடுத்தா என்ன செய்ய, உனக்கு அல்லாவும் தாராளமாக கொடுத்துட்டே இருப்பான். கஞ்சத்தனம் பண்ணாது என்று உனக்கு, உன் கணவனுக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களுக்கு என்ன செய்ய, செலவு பண்ணு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்போ ஏழையாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட கஞ்சத்தனம் கூடாது. கஞ்சத்தனம்னா என்ன,
தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி வந்து அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆன்ல சொல்றான், வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அய்யாத்தி அஹதக்குமுல் மௌத். உங்களில் ஒருத்தருக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் செலவு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மரணம் ஏற்படுறதுக்கு முன்னாடி குடும்பம் என்ன இருக்கும்? மரணம்ங்கிறது 60 வயசுல வரும், 70 வயசுல வரும் அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா மூத்து வந்துடும். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தடுக்கி விழுந்து மூத்தா படம் இல்லையா? அப்போ மரணம் வர்றதுக்கு முன்னாடி செலவு பண்ணுங்க, கஞ்சத்தனத்தை கைவிடுங்க. இப்போவே என்ன செய்யணும்? கொடுக்குறவர்களாக நம்ம மாறணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூர் காலத்தில் எப்படி எல்லாம் நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பெத்த தாய்க்கு கொடுக்குற விஷயத்தில் கஞ்சத்தனம் பண்ணுறார்கள், மனைவிக்கு கொடுக்குற விஷயத்தில் கஞ்சத்தனம் பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்குற விஷயத்தில் கஞ்சத்தனம் பண்ணுறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்தில் ஒரு நபித்தோழர் இறந்து போன ஒரு தாய்க்காக வேண்டி அவர் தன்னுடைய ஒரு தோட்டத்தை தர்மமாக கொடுக்குறாரு. அவர் நன்மை போய் சேரட்டு என்று என்ன செய்கிறாங்க? மூத்தா போனத்தினுடைய தாய்க்கு நன்மை சேர்ப்பதற்கு நல்ல காரியத்துக்காக என்ன செய்கிறாங்க? இந்த தோட்டத்தை பயன்படுத்திக்கிறங்க என்று தர்றாங்க. உசுரோட உள்ள தாய்க்கு நம்ம சோறு போடுறோமா? அவங்களை வைத்தியம் பார்க்குறோமா? அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்தில் இந்த மாதிரி செலவு செய்த நபித்தோழர்களை எல்லாம் பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? கஞ்சத்தனம் இருக்குது. எதில் இருக்குதுன்னு கேட்டால் அனாவசியமான விஷயத்தில் கஞ்சத்தனம் பார்க்கறது இல்லை. எதில் செலவழிக்க தேவையில்லையோ அதில் நம்முடைய சமுதாய காசு கொடுத்து அள்ளி வளர்கிறார்கள். ஒரு கல்யாணம் பண்ணணும், சிம்பிளாக எளிமையான முறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் மாதிரி ஒரு ஸ்வீட்டை கொடுத்து கல்யாணம் பண்ணிடலாம். அது எப்படி கல்யாணம் பண்ணுறது? ஹதீஸில் இருந்து விட்டால் பண்ணணுமா? ரசூலா காலத்தில் அப்படி பண்ணாங்கன்னா நம்ம பண்ணணுமா? ஏன் பெருமை என்ன ஆகுது? நான் எத்தனை வீட்டில் போய் சாப்பிட்டுருக்கிறேன், எல்லாரும் நான் கொடுக்கணும், இல்லாட்டி நான் கஞ்சன்ருவாங்க. ஊரில் ஃபுல்லாக கஞ்சன்னு பேர் வாங்கி வச்சுக்கிட்டு கல்யாணத்தை வந்து என்ன செய்யறது? நான் கஞ்சனா, நான் செலவு பண்ணணுமே இப்படின்னு லட்சக்கணக்கான ரூபாயை திருமணங்கிற பேரில் செலவு பண்ணுறதையெல்லாம் பார்க்கணும். இன்னும் ஆலமணிக்காகி பரக்கத்தன் ஐசருவா மூணா குறைவான செலவில் நடத்தப்படுகிற திருமணம் தான் பரக்கத்து பொருந்திய திருமணம், அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய திருமணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கும் பொழுது, திருமணங்கிற பேரில் வாழை மரம் கட்டுறது, திருமணங்கிற பேரில் ஊற வளைச்ச பந்தல் போடுறது, திருமணங்கிற பேரில் இசை வாத்தியங்களை வாசிப்பது, திருமணங்கிற பேரில் பட்டாசுகளை வாங்கி கொடுத்துறது, இப்படி திருமணத்தில் வந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணுறீங்களே. அல்லாஹ் வந்து எங்கே தாராளமாக வாரி வழங்க சொல்கிறான்? ஏழைகள் விஷயத்தில், நல்ல காரியங்கள் விஷயத்தில் வாரி வழங்கணுமா இல்லையா? அதில் கையை சுருக்கி கொள்றது பார்க்கணும். சினிமாவில் காசு பணத்தை செலவழிக்கிறார்கள், சினிமாவில் சினிமா பார்க்குறதுக்கு செலவழிக்கிறார்கள், சிகரெட்டுக்கு செலவழிக்கிறார்கள், தண்ணி அடிக்கிறதுக்கு செலவு பண்ணுறான். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்யறான்? அப்படி கையை விரிச்சு கொடுக்குறான். ஆனால் நல்ல விஷயங்களில் சுருக்கி கொள்ற பார்க்கணும். நம்ம செலவு பண்ணுறதுனால, தேவைக்கு செலவு பண்ணுறதுனால இல்லாமல் போயிட மாட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அன்பிக்கியா இகுண ஆகம உன்ஃபி கலைக்க, ஆதமுடைய மகனே நீ செலவு பண்ணு, உனக்கு நான் செலவு பண்ணுறேன், அல்ல கேரண்டி தரேன். கொடுக்குறதுனால ஒன்றுமெல்லாம் போயிட மாட்டேப்பா, ஒரு தேவை ஏற்படுமோ கொடு, நான் உனக்கு தர்றேன் இப்படின்னு அல்லாஹ் வந்து உத்தரவாதம் தர்றாருன்னா, அப்போ இந்த உத்தரவாதத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் என்ன செய்யணும்? கஞ்சத்தனத்தில் வந்து நம்ம அறுத்து எரியும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுற பாருங்க, இந்த கஞ்சத்தனம் யார்கிட்ட இருக்குதோ இவர்கள் பூமியில் வாழ தகுதியே இல்லாத ஆளுங்க, இவங்களையெல்லாம் அழிச்சிட்டு வேறு சமுதாயத்தை கொண்டு வருவேன் இப்படின்னு கூட அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுறத பார்க்கணும். எவர்கள் உங்களில் கஞ்சத்தன உடையவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். கஞ்சத்தன உடையவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். இன்னமா ஏவுகளும் அந்நப்சி, யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அவர் தனக்கு எதிராகத்தான் கஞ்சத்தனத்தை கடைபிடிக்கிறார். வல்லாஹுல் கனியு வஅன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் வந்து தேவையில்லவன். நீங்கள் கொடுக்குறீங்களா? அல்லாஹ் கொடுக்குறீங்க, அல்லாஹ்வுக்காக கொடுங்கட்டா ஏழைக்கு கொடுங்க, பரிவாசம் கொடுங்க, மாரசாவுக்கு கொடுங்க, அதான் அர்த்தம். நீங்கள் என்ன செய்றீங்க? என்னமோ அல்லாஹ் ஊற்றி கொடுக்குற மாதிரி. அல்லாஹ் தேவையற்றவன், நீங்கள் தான் தேவையுடையவர்கள். உங்களுக்கு தான் நோய் நொடி ஏற்படும், அல்லாட்ட வருவீங்க. உங்களுக்கு தான் பிரச்சனைகள் வரும், அல்லாட்ட வருவீங்க. நான் உங்கள் யாருக்கிட்டே வரமாட்டேன், நான் தேவையற்றவனாக இருக்கிறேன், நீங்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அதனால வயின் தத்தவல்ல இஷ்டத்தில் கவுமன் கைரக்கும் சும்மலான் எக்கூன அம்சாலக்கும், நீங்கள் இதே மாதிரி இருப்பீர்களே ஆனால் உங்களை அழித்துவிட்டு உங்களிடத்தில் வேற ஒரு சமுதாயத்தை நான் கொண்டு வருவேன், அவங்க உங்களை மாதிரி இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் செய்யலாம். திருமறை கூடாதுல இந்த கஞ்சத்தனத்தை கண்டிக்கணும். அதனால இந்த கஞ்சத்தனம் என்ற கெட்ட பண்புகளுக்கு என்ன செய்யணும்? முஸ்லிம்கள் விடுபட வேண்டும். கொடுக்கக்கூடியவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக, கொடுத்து பழகக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.